ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ கீரை பிடிக்காதவங்கன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இல்லை 1/2 கிளாஸ் போட்டு வேக வச்சு வச்சேன். இது கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி குழஞ்சிச்சு, இவ்வளோ குழம்புன்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் வந்து 1 கப் அளவு முருங்கைக்கீரை, அது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம். நான் வந்து இங்கே பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் பசங்க வந்து ரொம்ப முழுசாக கீரை இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. முருங்கைக்கீரைக்காக நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் வந்து தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இதில் வந்து புளி துண்டு போட்டு நான் ஊற வச்சு அந்த புளி கரைசல் தான் அங்கே வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் அந்தளவு டேஸ்ட்டும் கொடுக்காது. இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சொல்கிறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தனால இப்போ திரும்ப ரிவைண்ட் பண்ணுறேன். மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகா பொடி வந்து கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தி இருக்கிறனால கொஞ்சம் நான் 1 ஸ்பூன் போடுறேன். அவங்க இது உரப்பு கம்மியான மாதிரினா நீங்கள் 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் இந்த புளி கரைசல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஒரு பொடி சேர்க்க போகிறோம். என்னென்னா 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம். இது நல்லா வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பார்த்தீங்களா, அதளவுக்கு வற்றா போதும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கிறனால நான் வந்து சப்பாத்தி கட்டையிலே வந்து நான் பவுட்ரு பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ 1 கப்பு வெந்தயம்னா 1/2 கப்பு ஜீரகம் அப்படி வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி அரைக்கிறதுக்குனே இந்த ஒரு பழைய சப்பாத்திக்கல் வந்து வச்சுருக்கேன். இப்படி நம்ம இந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி வச்சு பழகிட்டோம்னா அது ரொம்பவே அப்படியே சூப்பராக வந்து பவுட்ரு ஆகுங்க. அந்த ஏலக்காய்லாம் நம்ம ஒரு ஏலக்காய்லாம் அரைக்க ரொம்ப கஷ்டப்படுவோம்ல, அதில் ஈஸியாக அரையும். இந்த மாதிரி அரைச்சி வச்சதை வந்து அந்த இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வெந்தயம் ஜீரகம் அரைச்சி வச்சோம்ல அந்த பவுட்ரு இது பாருங்கள். அது வந்து எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்தளவு நைஸாக அரைஞ்சால் போதும். இதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எந்த அளவு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கமா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டு நம்ம குக்கரில் இப்போ 1 விசில் தான் விட போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து பருப்பெலாம் வேக வச்சனால ஒரே ஒரு விசிலே போதும். இதே மெத்தடில் நீங்கள் வெந்தயக்கீரை கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ உப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெந்த பிறகு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அந்த வாசத்துக்கு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு தான் குக்கரில் வச்சு வேக வைக்கிறனால நீங்கள் அது உள்ளுக்குள்ளே கேஸ் கட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒட்டி இருக்கான்னு வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்து இப்போ விட்டுக்கலாம். இப்போ வந்து விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ண மாட்டேன். நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுருவேன். உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி எடுத்தேன். அப்படி 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நம்ம உடனே இப்போ விசில் வந்தோடனே நம்ம சாம்பாரில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா கொதிக்கிறது டக்குன்னு ஆஃப் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் போன பிறகு இப்போ எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி இருக்கும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தாளிச்சு ஊற்றுவாங்க. அப்படியே தாளிச்சு ஊற்றுற விட நம்ம ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷத்தை விட்டு கொதிக்க விட்ட பிறகு நம்ம தாளிச்சு ஊற்றினோன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ அதை வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அது சூடாக தான் இருக்கிறனால. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம தாளித்து ஊற்றணும். தாளித்து ஊற்றுறதுல கூட ஒரு விஷயம் இருக்குது. நல்லா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். காஞ்ச எண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பாதி அளவு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து தாளிக்கிறதுல கூட நம்ம வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர அளவு நம்ம வந்து அது வதக்கணும் எண்ணெயிலே. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ லைட் ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து இதில் எடுத்து வந்து ஊற்றிடணும். எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த காற்று போகிற அளவுக்கு நம்ம வந்து மூடணும். ரொம்ப கம்முன்னு மூடிடக்கூடாது.
மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து திறந்து பரிமாற ஆரம்பிக்கணும். அந்த சூடான எண்ணெய், வெங்காயம்லாம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய், அந்த வெங்காயம்லாம் தாளிச்சு ஊற்றுதெல்லாம் மேலே வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பரிமாற ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தாளிச்சு ஊற்றுறது, அப்புறம் அந்த பவுட்ரு போடுறதெல்லாம் நீங்கள் செஞ்சு செய்கிறப்போ மற்ற ஏதாவது நீங்கள் செய்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் வந்து ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக வரும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கீரை சாப்பிடணும்னு ஃபோர்ஸ் பண்ணவே அவசியமே இல்லை. அவங்களே வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்